சுறுசுறுப்புடனும் முகம் பொலிவுடனும் இருப்பதற்கு யோகாசனங்கள் பெரிதும் உதவுகின்றன. அந்த வகையில் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் இன்றைக்கு என்ன யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த ஆசனங்கள் 1-2 10 நிமிடம் நாம் செய்வோமே ஆனால் அன்று முழுவதும் நமது காரியங்களை செம்மையாக செய்ய முடியும். எந்த தங்கு தடையுமின்றி செய்ய முடியும். நினைத்ததை நினைத்த மாதிரியாக முடிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்துடனும் மனோதிடத்துடனும் காரியங்கள் ஆற்றுவதற்கு நிச்சயமாக இந்த ஆசனங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு ராஜ்குமார் 75 வயது, மத்திய அரசில் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். அவர்களுக்கு 75 வயது ஆகிவிட்டது. ஹார்ட் ப்ராப்ளம் வந்துவிட்டது. ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். முட்டு வலி வருகிறது. பல்வேறு பிரச்சனைகள் வயது அதிகமாகிவிட்ட காரணத்தால் வந்தாலும் யோகாசனத்தின் மூலமாகத்தான் இதை தீர்க்க முடியும் என்று அவர்களுக்கு இங்கே அந்த ஹார்ட் ஆப்ரேஷன்களுக்கெல்லாம் செல்லாமல் பயிற்சியாலைக்கு வந்து நன்றாக பயிற்சி எடுத்துக்கொண்டு இப்பொழுது நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது ஒரு அற்புதமான விபரீத கரணியை மெத்தையில் எப்படி செய்வது என்பதை எனது சீஃப் யோகா மாஸ்டர் தான் அவர்களுக்கு யோகாசனத்தை கற்பித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த மெத்தையில் அவர்களுக்கு இந்த ஆசனத்தை செய்ய வைக்கப் போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும், இந்த ஒரு ஆசனமே அவருடைய ஹார்ட் ப்ராப்ளத்தை, முதுகுவலி, சளி தொல்லைகளெல்லாம் நீக்கிவிடக்கூடிய அற்புதமான ஆசனம். இந்த ஆசனத்தை தனியாக செய்ய முடியாதவர்களுக்கு இந்த மெத்தையிலே செய்ய வைப்போம். இந்த மெத்தையிலே செய்தாலே இவர்களுக்கு முழுமையான பலன் கிடைத்துவிடும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். காலம் நாளில் இந்த ஆசனம் விபரீத கரணி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். விபரீதமான ஆச்சரியப்படத்தக்க நல்ல பலன்களை, பல்லாயிரக்கணக்கான நோய்களை நீக்கக்கூடியது விபரீத கரணி. என்ன நடைபெறுகிறது என்பதை இசிஜி கார்டியோகிராம் வைத்து பார்ப்போமே ஆனால், காலில் உள்ள பிளட் அப்படியே அந்த இரத்தமானது கீழே இறங்கி முட்டுக்கு வருகிறது, அதை சரி செய்கிறது. புலன் உறுப்புகளுக்கு வருகிறது, முதுகு பகுதிக்கு வருகிறது, ஜீரண கருவிகளுக்கு வருகிறது, நுரையீரல், இருதயம், இரத்தம் வருகிறதெல்லாம் இசிஜி கார்டியோகிராம் காட்டுகிறது. ஒரே மாதத்தில் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய மூச்சு திணறல், அதன் காரணமாக ஆஸ்மா, ஈழை, இழுப்பு, வயிற்று தூங்க முடியாமை, இவைகளெல்லாம் ஒரே மாதத்தில் சரி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயற்கை உணவைத்தான் சாப்பிடுகிறார்கள், சமைத்த உணவை சாப்பிடுவதில்லை. காலையிலும் மாலையிலும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இங்கே வந்து ஆசனம் செய்துவிட்டு தான் அவர்கள் செல்வார்கள். அந்த கடினமான ஹார்ட் பிரச்சனையிலிருந்து முழுமையாக நீங்கியிருந்த போதிலும் ஆசனங்கள் எல்லாவற்றையும் செய்து முழுமையடைய வேண்டும் என்ற காரணத்தினால் ரெகுலராக வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆசனத்தினால் தீர்க்க முடியாத வியாதி யாரும் கிடையாது. எந்த வயதிலும் செய்யலாம். செய்ய முடியாதவர்களுக்கு இது போன்ற உபகரணங்கள் நாங்கள் வைத்திருக்கிறோம், அதிலே போட்டு செய்து விடுவோம். மெதுவாக இந்த ஆசனத்தை ஆலாசனத்துக்கு ட்ரை பண்ணி லேசாக காலை பிடிச்சி லேசாக ஆலாசனம் முடிந்த அளவு
காலை பின்னால் நாம் முடிந்த அளவு உதவி செய்து இழுக்க வேண்டும். இவைகளெல்லாம் அவராகவே செய்ய முடியாது. ஆனாலும் நாம் அவருக்கு செய்யக்கூடிய சிகிச்சைகளுக்கு அவர் ஒத்துழைப்பு தருகிறார். லேசாக இதில் கழுத்தில் வலி வரும், முதுகில் வலி வரும். அவைகளெல்லாம் பொறுத்து கொண்டு இந்த ஆசனத்தை அவர் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைந்து உள்ள வைக்கணுண்டார். இது இறக்கி மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீ இறக்க உள்ளவை பண்ண. இப்பொழுது இவருக்கு வந்த உடனே இவருக்கு என்ன ஆசனம்னு கேட்டிங்கன்னா, உடல் ரொம்ப இறுக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் அங்க பிரதர்ஷனம் பாதி அளவே செய்ய வைக்கிறது. நீ இந்த பக்கம் வா. வந்தவுடன் ஒரு 10 முறை இடது பக்கமும் வலது பக்கமும் அவரை உருட்டி விட்டவுமையானால் வயிறு குறையும், சதை குறையும், அவருக்கு ஒரு இறுக்கமான உடம்பையே இளக்கமாகிவிடும். ஆசனங்களை செய்வதற்கு உடல் தயார் நிலையை ஆகிவிடுகிறது. ஒரு 10 முறை இப்படி செய்வோமையானால் ஆசனம் செய்வதற்கு அவர் உடல் தயாராகி விடுகிறது. ஆகவே உடல் இறுக்கம் உள்ளவர்கள், வயோதிகர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்கள் ஆசனம் செய்வதற்கு முன்பாக இப்படி ஒரு அங்க பிரதர்ஷனம். சரி, அப்படியே எழுந்திரிச்சு அவர் பத்மாசனத்தில் உட்காரவை. எந்த வயதினரும் நம்ம ஆசன நிலைக்கு கொண்டு வந்து முடியாதவர்களையும் இயலாதவர்களையும் நாங்கள் செய்ய வைத்து விடுவோம். கீழே உட்கார முடியாதவர்கள் கூட இங்கே வந்த பின்பு அவர்களை ஒரு சில சின்ன சின்ன பயிற்சிகளை கொடுத்து கீழே உட்கார வைத்து விடுவோம். அவர்களாகவே கீழே உட்கார்ந்து விடுவார்கள். முட்டுவலி நீங்கிவிடும். ஆகவே ஆசனத்தினால் எந்த விதமான உடல் கோளாறுகள் இருந்தாலும் அது நீக்குவதற்கு வழிவகைகள் இருக்கிறது. ஆகவே எல்லா தரப்பினரும், இயலாதவர்களும் முடியாதவர்களும் படுக்கையில் இருப்பவர்கள் கூட ஆசனங்களை பழகி தங்கள் உடல்நலத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.